திரும்பி பார்த்தா அங்க டேகர் இருப்பான். இவனை சுடலான்னு வரும்போது திடீர்னு அக்னி எங்கிருந்து வந்து அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். டேகர் இதை பார்த்துட்டு கண்மூடித்தனமா சுட ஆரம்பிச்சிருவான். ஆனா இவங்க 2 பேரும் வெட்டுற மாதிரி இல்ல. டேகரை பிடிச்சிட்டு பயங்கரமா சண்டை போட்டு இருப்பாங்க. ஒரு வழியா சண்டை போட்டு டேகர் கிட்ட இருந்து கன்னை போடுங்கன்னா அவன் உள்ள இருந்து பெருசா ஒரு கத்தி எடுத்து கர்ப்பி வயித்தையே கிழிச்சிருவான். அப்பயும் அக்னி தான் வந்து விடாம சண்டை போட்டு அவனை காப்பாத்துவான். இன்னொரு பக்கம் ஹரிசு சேஃப் ஜோன் இருக்கிற ரூமை கண்டுபிடிச்சிருவான். திறக்கலான்னு போகும்போது அந்த இடத்துக்கு சிஷியா வந்துருவான். ஹரிசு டோரை திறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிப்பான், உள்ள வேற ஏதாவது பிரச்சனை இருக்க போகுதுன்னு. அப்போ நமக்கு இன்னும் டைம் கம்மியா தான் இருக்குன்னு இவன் போனை காட்ட 2 பேரும் டோரை ஓப்பன் பண்ணி உள்ள போயிடுவாங்க. உள்ள போய் பார்த்தாங்க இன்னொரு ரூம் டோர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணலான்னு போகும்போது உள்ள இன்னொரு டேகர் ஒளிஞ்சிருப்பான். இவங்க 2 பேரையும் பார்த்ததும் சுட ஆரம்பிச்சிருவான். அப்போ சிஷியா அவன் கிட்ட வச்சிருந்த பொருளை எடுத்து அவனுக்கு ஷாக் கொடுத்துறான். டேகர் மயங்கிட்டானான்னு பார்த்தா